அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 11 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: தென் மாவட்டங்களிலிருந்து வரும் பேருந்துகள் கீழம்பாக்கம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்ற புதிய நடைமுறையானது மார்ச் 4 முதல் அமலுக்கு வந்தது. பீக் ஹவர்களில் தாம்பரத்தில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலால் வேலைக்கு செல்வோர் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள். ஆம்புலன்ஸ் வந்தாலும் கூட வழி கிடைப்பது இல்லை என்பது மிகவும் வருத்தத்திற்கு உரிய விஷயமாகும். அதனால் தாம்பரத்தில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் பொருட்டு சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் இந்த முக்கியமான முடிவை எடுத்துள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் பூமிக்கு அடியில் தங்கம் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. இந்திய புவியியல் ஆய்வு மைய இயக்குனர் தெரிவித்திருக்கிறார். திருவண்ணாமலை, விருதுநகர், ராஜபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் தங்கம் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன எனவும், செல்போன் பேட்டரிக்கு பயன்படுத்தப்படும் லித்தியம் கிடைப்பது கண்டறியப்பட்டுள்ளது எனவும், தங்கம் மற்றும் லித்தியம் குறித்து ஆய்வு செய்ய உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மூன்றாவது அறிவிப்பு: தமிழ்நாடு முழுவதும் 1000 டீசல் பேருந்துகளை சிஎன்சி பேருந்துகளாக மாற்ற அரசு போக்குவரத்து துறை முடிவு செய்துள்ளது. இதற்காக 70 கோடி ஒதுக்க தமிழ்நாடு அரசு அனுமதியும் அளித்துள்ளது. 8 லட்சம் கிலோமீட்டருக்கு குறைவாக இயக்கப்பட்ட பேருந்துகள் அல்லது 6 முதல் 7 ஆண்டுகளுக்குள் வாங்கப்பட்ட பேருந்துகளை சிஎன்சியாக மாற்ற திட்டமிடப்பட்டும் உள்ளது. நான்காவது அறிவிப்பு: கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்ற பட்டய கணக்காளர் அடிப்படை தேர்வு முடிவுகள் சிஏ ரிசல்ட் ஆனது வெளியானது. 1,10,887 பேர் தேர்வு எழுதிய நிலையில் 23,861 பேர் மட்டுமே தேர்ச்சி அடைந்துள்ளனர். நாடு முழுவதும் 533 நகரங்களில் நடந்த தேர்வில் 21% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்துள்ளனர். இந்திய அளவில் ஹைதராபாத் மாணவர் முதலிடத்தையும் விஜயவாடா மாணவர் 2ஆம் இடத்தையும் பிடித்துள்ளனர். ஐந்தாவது அறிவிப்பு: முதல்வர் மருந்தகம் திட்டத்தால் 50,000 பேர் பயனடைந்துள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. கடந்த 8 நாட்களில் முதல்வர் மருந்தகங்களில் 27,42,829 ரூபாய்க்கு மருந்துகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது எனவும், முதல்வர் மருந்தக திட்டத்தில் 50 முதல் 75% குறைந்த விலைக்கு மருந்துகள் வழங்கப்படுகிறது எனவும், முதல்வர் மருந்தகம் திட்டத்தின் மூலம் 1000 பேர் வேலைவாய்ப்புகளை பெற்றுள்ளனர் எனவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் கடந்த 24ஆம் தேதி 1000 முதல்வர் மருந்தகங்களை முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆறாவது அறிவிப்பு: கோவையில் கோணியம்மன் கோவில் தேர் திருவிழாவையொட்டி 24 பள்ளிகளுக்கு இன்று மார்ச் 5ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று மார்ச் 5ஆம் தேதி காலை வழக்கம் போல நடைபெறும் எனவும் கோவை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். ஏழாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலையானது இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 2 நாட்கள் அதிகாலையில் ஒரு சில இடங்களில் பனிமூட்டமும் காணப்படும் எனவும், நண்பகலில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு: ரயில்வே தேர்வு எழுதும் மாணவர்களின் வசதிக்காக திருச்சியிலிருந்து திருவனந்தபுரம் இடையேயான ரயிலில் கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளன. எர்ணாகுளம் டு கர்னூர், திருச்சியிலிருந்து திருவனந்தபுரம், திருவனந்தபுரத்திலிருந்து குருவாயூர் இடையே இயக்கப்படும் எக்ஸ்பிரஸ் ரயில்களில் இன்று முதல் வருகிற 18ஆம் தேதி வரை கூடுதலாக ஒரு 2ஆம் வகுப்பு பெட்டி, பொது பெட்டி இணைக்கப்படுகிறது. அதேபோல கண்ணூரிலிருந்து ஆலப்புழா, ஆலப்புழாவிலிருந்து கண்ணூர், குருவாயூரிலிருந்து திருவனந்தபுரம், திருவனந்தபுரத்திலிருந்து திருச்சி இடையே இயக்கப்படும் எக்ஸ்பிரஸ் ரயில்களிலும் இன்று முதல் 19ஆம் தேதி வரை கூடுதலாக ஒரு 2ஆம் வகுப்பு பொது பெட்டி இணைக்கப்படுகிறது. 9வது அறிவிப்பு: கரும்புக்கான கொள்முதல் விலையை டன்னுக்கு 3,151 நிர்ணயம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. 9.50% அல்லது அதற்கு குறைவான சர்க்கரை திறன் கொண்ட கரும்புக்கு இந்த விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. 9.85% சர்க்கரை திறன் கரும்புக்கு 3,267 10.10% சர்க்கரை திறன் கொண்ட கரும்புக்கு 3,344 10.65% சர்க்கரை திறன் கொண்ட கரும்புக்கு 3,532 கொள்முதல் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் மாநில அரசின் ஊக்கத்தொகையும் விரைவில் அறிவிக்கப்பட வாய்ப்பும் உள்ளது. 10வது அறிவிப்பு: அரசு சட்டக் கல்லூரிகளில் இணை பேராசிரியர், உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க வரும் 3ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது என டிஆர்பி வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடைசியாக 11வது அறிவிப்பு: ஜெர்மன் நாட்டிலுள்ள மருத்துவமனைகளில் பணிபுரிவதற்கு
6 மாத பணி அனுபவம் பெற்ற 35 வயதிற்குட்பட்ட டிப்ளமோ மற்றும் பட்டதாரி ஆண் பெண் செவிலியர்கள் தேவைப்படுகிறார்கள் எனவும் அவர்களுக்கு B1 B2 நிலையில் இலவசமாக ஜெர்மன் மொழி பயிற்றுவித்து மாத சம்பளமாக சுமார் 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் தமிழக அரசு கூறியுள்ளது. இந்த 11 அறிவிப்புகளை பற்றி அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.